வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த இம்பேக்ட் ஆஃப் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆன் இங்கிலாந்து இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ அமெரிக்கா விடுதலைக்காக அது நடத்தின போரில் அது ஜெயிச்சதுனால பிரிட்டனில் அதோட தாக்கம் எப்படி இருந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த போரால் பிரிட்டனில் நிறைய பொருளாதார இழப்பு நடந்தது. ஆனால் பிரிட்டன் அதோடைய வணிகத்து மூலமாக அந்த பொருளாதார இழப்பை சீக்கிரமாகவே சரி செஞ்சுக்கிச்சு. அயர்லாண்டு இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷனை அதுக்கு ஒரு மாடலாக பார்த்தது. நம்மளும் அந்த மாதிரி போராடினா நம்மளும் பிரிட்டன் கையிலேருந்து விடுதலை வாங்கிக்கலான்னு. ஆனால் பிரிட்டனுக்கு அயர்லாண்டை அமெரிக்கா விட்ட மாதிரி விட்டுடக்கூடாது. அந்த 13 காலனிஸை நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இங்கே அயர்லாண்டு நம்மக்கிட்டே இருக்கணுன்றதுனால அது வணிகத்துலேயும் அரசாங்கத்துலேயும் நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தது. இப்போ அமெரிக்கா அதோட அமெரிக்கன் காலனிஸை இழந்தாலும் ஒரு 2வது எம்பையரையே அது உருவாக்கியாச்சு வேறு இடங்களில். அது மூலமாக பிரிட்டன் உலகத்திலேயே ஒரு பெரிய யூரோப்பியன் பவராக இன்னுமே இருந்தது. அமெரிக்காவுடைய சக்தியால் இப்போ அமெரிக்கா ஒரு புது நேஷனாக உருவாயிடுச்சு. பிரிட்டனுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா அது ஒரு பெரிய காண்டினென்ட்டு. அதே சமயத்தில் இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்தது, நெப்போலினிக் வார்ஸ்லாம் வந்தது. இது எல்லாமே பிரிட்டனும் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. அதுவும் நெப்போலியனோடு நடந்த போர் நீண்ட காலம் நடந்த ஒரு போர். அதற்கும் பிரிட்டன் தயாராக வேண்டியிருந்தது. இந்த ரெவல்யூஷனரி வார்னால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நாட்டில் நிறைய பொருளாதார இழப்பு நடந்தது. கிட்டத்தட்ட அவங்க வாங்கின கடனுக்கே 10 மில்லியன் பவுண்ட்ஸை வருஷம் வருஷம் வட்டியாகவே அவங்க கட்ட வேண்டியிருந்தது. இப்போ அந்த பணத்துக்காக மக்கள் மேலே சுமத்தப்பட்ட வரி சுமை அதிகமாகச்சு. இப்போ வணிகத்தை தான் பிரிட்டன் ரொம்ப செல்வம் சேர்க்கறதுக்கு எதிர்பார்த்தது. ஆனால் அதுலேயும் நிறைய கஷ்டங்கள் வந்தது. ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப இறங்கிடுச்சு. நிலத்தோடைய விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப இறங்கி போயிடுச்சு. ஏன்னா பொருளாதாரம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. வணிகமும் கடல் வழியில் பிரிட்டனோட எதிரிகள்லாம் அவங்களுடைய மர்ச்சன்ட் ஷிப்ஸ் எல்லாம் கைப்பற்றி திருடிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால் வணிகமும் பாதிக்கப்பட்டு தான் இருந்தது. இந்த போர்க்காலத்தில் எந்த இண்டஸ்ட்ரி செழிப்பாக இருந்ததுன்னா, இந்த கப்பல் படைக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுக்குறவங்க, அப்புறம் இந்த யூனிஃபார்ம்ஸ் தைக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு, இவங்கெல்லாம் நல்ல செழிப்பாக இருந்தாங்க. ஆனால் பிரிட்டனில் வேலையில்லா திண்டாட்டம் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய போர் வீரர்கள் தேவைப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆளே கிடைக்காதனால ஜெர்மன் சோல்ஜர்ஸை அவங்க காசு கொடுத்து வாங்க வேண்டியிருந்தது. ஆனால் இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். ஏன்னா பிரிட்டனில் என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்கா வளர 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 அந்த காலனிஸோடு அவங்க என்னெல்லாம் வணிகம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதுவும் வளர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ தனி நாடானாலும் வணிகம் பாதிக்கப்படலை. அதனால் பார்த்திங்கன்னா பிரிட்டன், யூரோப் எல்லாமே வணிகம் டபுளாகவே ஆகிடுச்சு 1892க்குள்ளே. இப்போ அயர்லாண்டு நாங்கள் ஏன் பிரிட்டிஷ் ரூல் கீழே இருக்கணும், அமெரிக்கா மாதிரி நம்மளும் ஒரு ரெவல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேம்பைனர்ஸ் எல்லாம் நிறையா போர் பயிற்சியெலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பிரிட்டனில் இம்போர்ட் ஆகிற எந்த பொருளையும் நம்ம வாங்கக்கூடாதுன்ற முடிவில் இருந்தாங்க. உடனே பிரிட்டன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய வணிகத்தில் இருந்தக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ தான் அவங்களால பிரிட்டிஷ் காலனிஸோடு அவங்களால ட்ரேட் பண்ண முடியும், உள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஆங்கிலிக்கன்ஸ்க்கு எந்த விதமான ஒரு பவரும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ அவங்களுக்கு எல்லாமே அவங்க கொடுத்தாங்க. பப்ளிக் ஆஃபீஸ் கூட அவங்க வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஐரிஷ் டிக்ளரேட்டரி ஆக்ட்னு ஒன்று வந்தது. ஏன்னா அது மூலமாக பிரிட்டன் அயர்லாண்டை அது கீழே வச்சுருந்தது. அதையும் அவங்க திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. அதனால் அயர்லாண்டுக்கு தெரிஞ்சிச்சு இனிமேல் அவங்க தன்னிச்சையாகவே இருக்கலாம். அதாவது வெளிப்படையாக சுதந்திரம் இல்லைனாலும் எல்லா விதமான வசதியும் அவங்களுக்கு இப்போ இருந்தது. சுயேட்சையாக முடிவெடுக்கிற உரிமையும் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க பிரிட்டனோடையே தொடர்ந்து இருக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷனில் பிரிட்டன் தோல்வி அடைஞ்சதுனால அவங்க கான்ஸ்டியூஷனில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர நேரத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அரசாங்கத்து மேலே நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. அது மாத்திரம் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்காமல் வெறும் பணக்காரங்களுடைய எண்ணங்கள் அவங்க அவங்களுடைய வணிகம் செழிக்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு நிறைய பணம் வரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுதான் கவர்மெண்ட்டும் அவங்களோட எதிர்பார்ப்பு தான் பூர்த்தி பண்ணதுனால மக்களோட எதிர்ப்பு ரொம்ப வந்தது. நிறைய பெட்டிஷன்ஸ்
அசோசியேஷன் மூமெண்ட்லேருந்து நிறையா வந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராஜாவோட அதிகாரத்தை கம்மி பண்ணணும், ஓட்டிங்கை இன்னும் அதிகப்படுத்தணும், எலக்ட்ரல் மேப்பை வந்து திருப்பி வந்து செய்யணும். இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்கு அந்த கஷ்டப்படுறவங்களுடைய அந்த கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு முன்னுரிமை தரப்படணும் அப்படின்ற ஒரு இது வந்தது. இந்த அசோசியேஷன் மூமெண்ட்டுக்கு பயங்கர சக்தி 1780 வரைக்கும் இருந்தது. ஆனால் அது வந்து ஜூன் 1780 நிறையா விஷயங்கள் நடந்தது. அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. கொலை வரைக்கெல்லாம் போனதுனால அந்த அசோசியேஷன் வந்து முடக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுச்சு. இந்த கலாட்டாலாம் வந்து நிறையா வந்து ரிலீஜியஸ் ரீசனுக்காக நடந்தாலும் இந்த நிலம் நிறைய வச்சுருந்தவங்க அப்புறம் மாடரேட்டர்ஸ்லாம் வந்து பயந்துட்டாங்க. இனிமேலுக்கும் அந்த அசோசியேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுத்தோன்னா அது பெரிய அழிவில் எத்துமே விட்டுடுன்றதுனால அசோசியேஷன் வந்து முடங்கிடுச்சு. பொலிட்டிக்கல் மிஷினேஷன்ஸ் வந்து 1780 அவங்களும் வந்து நிறையா வந்து மாற்றங்களை வந்து அரசாங்கத்தில் கொண்டு வராதனால அரசாங்கத்து மேலேயும் மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு தான் இருந்தது. பிரிட்டன் வந்து 13 காலனிஸையும் இழந்தாலும் கனடாவும் கரீபியன், ஆஃப்ரிக்கா, இந்தியாலாம் அவங்ககிட்ட தான் இருந்தது. இந்த இடத்துல அவங்களோட ஆதிக்கத்தை வந்து அதிகமாக பண்ணி கிட்டத்தட்ட வந்து செகண்ட் பிரிட்டிஷ் எம்பையர் மாதிரி அதை ஆக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துலேயே அவங்க உலகத்திலேயே அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க தான் தலைமையில் இருந்த மாதிரி இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேயும் நெப்போலியனிக் வார்ஸ்லேயும் வந்து அவங்க சில தோல்விகள் அடைஞ்சாலும் முக்கியமான பங்கு வந்து பிரிட்டன் வந்து வகிச்சுது. இது மூலமாக வந்து பிரிட்டன் வந்து தன்னோட அதிகாரத்தை தன் கையிலேயே தான் இவ்வளோ இழப்புகள் இருந்தாலும் வச்சிட்டு இருந்ததுன்றது நமக்கு புரியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.